இந்த வீடியோல மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு a current in a solenoid பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு solenoidல எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் டிரா பண்றதுன்ற ஐடியா ஈஸியா கிடைச்சிடும். n number of turns of insulated copper wire தான் நம்ம solenoid சொல்றோம். ஸோ இது மாதிரி ஒரு solenoid எடுத்துக்கலாம். இந்த solenoidோட ஒரு டெர்மினலோட பேட்டரி கனெக்ட் பண்றோம். பேட்டரிக்கு அப்புறம் கீக்கு அப்புறம் கீயோட எண்டை solenoidோட another terminalோட கனெக்ட் பண்றோம். இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். சர்க்யூட்டை க்ளோஸ் பண்றப்போ இந்த solenoidல கரண்ட் பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகுறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும், ஒரு கண்டக்டர்ல கரண்ட் பாஸ் ஆகுறப்போ அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி தான் இந்த solenoidலயும் கரண்ட் பாஸ் ஆகுறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோட டைரக்ஷனை ரைட் அண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ இங்க கரண்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ்ல இருக்கு. ஒவ்வொரு டர்ன்லயுமே கரண்ட் டவுன்வர்ட்ல இருக்கு. ஸோ அதனால இந்த ரைட் ஹேண்டோட ஃபிங்கர்ஸை இந்த மாதிரி வச்சுட்டு கரண்டோட டைரக்ஷன்ல இந்த ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ணணும். அப்போ தம்போட டைரக்ஷன் நார்த் போல இண்டிகேட் பண்ணும். இது நார்த் போலா இருந்ததுன்னா இது சவுத் போலா இருக்கும். இப்போ இது ஒரு பார் மேக்னெட் மாதிரி இருக்கு. ஸோ பார் மேக்னெட்ல எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ட்ரா பண்ணுவோமோ அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது கர்வ்ஸ் ட்ரா பண்ணணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பார் மேக்னெட்ல சவுத் போல்ல மர்ஜ் ஆகும். ஸோ அதனால ஆரோ மார்க்ஸை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி நார்த் போல்ல எமர்ஜ் ஆகும். ஸோ அதனால ஆரோ மார்க்ஸை இங்க இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதோட கண்டினியூவேஷன் இங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ரைட் அண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணி solenoidல கரண்டோட டைரக்ஷன் தெரிஞ்சதுன்னா எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ட்ரா பண்ணலான்றத பார்த்தோம். இல்லை இவ்வளோலாம் என்னால் கஷ்டப்பட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னுமே ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு. இது வந்து பாசிட்டிவ், அதாவது இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல் இங்கே இல்லையா? எந்த சைடில் பாசிட்டிவ்லேருந்து தான் கரண்ட்டை பாஸ் ஆகும் solenoidக்குள்ளார. ஸோ எந்த சைடில் கரண்ட் என்ட்ரி ஆகுதோ அந்த சைடு சவுத் போலாவும் ஆப்போசிட் சைடு நார்த் போலாவும் வச்சுட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இன்சைட் த solenoidல மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பார்லலாக தான் இருக்கு. ஸோ அதனால இந்த solenoidக்குள்ளார மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் யூனிஃபார்மாக இருக்கும். எந்த பாயிண்ட்ல எடுத்தாலுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கண்டிஷன்ல, அதாவது கரண்ட் கேரிங் solenoidல ஒரு அயான் மெட்டீரியலை வச்சோம்னா அந்த அயான் மெட்டீரியல் ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டா கன்வெர்ட் ஆயிடும். அதான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட் சொல்றோம். அந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டை தான் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் சொல்றோம். இப்போ solenoidோட கரண்ட் டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸா இருக்கிறப்போ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோட டைரக்ஷன் பார்க்கலாம். அதுக்கு இந்த எண்டோட solenoidோட இந்த எண்டை பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலோடையும் நெகட்டிவ் எண்டை கீயோடையும் கீயோட அதர் எண்டை அனதர் எண்ட் ஆஃப் த solenoidோட கனெக்ட் பண்ணிட்டு சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணலாம். அப்போ கரண்ட் இஸ் passing from positive terminal to negative terminal. So அப்போ கரண்டோட டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் எந்த சைடு என்ட்ரி ஆகுதோ அந்த சைடு, இப்போ இந்த சைடு தான் என்ட்ரி ஆகுது solenoidக்குள்ளார. ஸோ அதனால இந்த சைடை சவுத் போலாவும் இந்த சைடை நார்த் போலாவும் நம்ம எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம ரைட் அண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை எடுக்கலாம். ஸோ இங்கே கரண்டோட டைரக்ஷன் ஒவ்வொரு டேர்ன்லையுமே அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் ரைட் ஹேண்டோட ஃபிங்கர்ஸை இந்த மாதிரி வச்சுட்டு கரண்டோட டைரக்ஷனில் கேர்ள் பண்ணோன்னா தம்போட டைரக்ஷன் நார்த் போல் இண்டிகேட் பண்ணும். ஸோ இது நார்த் போல், இது சவுத் போல். இது ஒரு பார் மேக்னெட் மாதிரி இருக்கிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸை ட்ரா பண்ணிக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பார் மேக்னெட்ல சவுத் போல்ல மர்ஜ் ஆகும். ஸோ அதனால ஆரோ மார்க்கை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தது நார்த் போல்ல எமர்ஜ் ஆகும். ஸோ அதனால இதோட ஆரோ மார்க்கை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதோட கண்டினியூவேஷன் ஆஃப் த ஆரோ மார்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால இந்த சைடில் ஆரோ மார்க்கு
ட்ரா பண்ணிடுங்க. இங்க ஸோ இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் சொலினாய்டில் ட்ரா பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.